இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரும் உலக இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தினால இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்களை எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் மீண்டும் ஒரு விஷயாய் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய வேதாகமத்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அல்லேலூயா. இந்த மாதத்துல நமக்கு வாக்குத்தத்த ஆராதனையில முதல் 1ஆம் தேதி அன்று தேவன் இந்த மாதத்துக்கு என்று நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதா. இது ஒரு தாவீதின் சங்கீதம். அல்லேலூயா. அதில் தலைப்பில் வாசிக்கிறோம், தாவீது தன் குமாரனாகிய அப்சலோம் இடத்திலிருந்து பயந்து ஓடும் பொழுது, உயிர் தப்பி ஓடும் பொழுது, கர்த்தரே என் ரட்சிப்பு. இந்த அருமையான சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. கடந்த வாரம் தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள், என் தேவனாகிய ஆண்டவர் என்னை கொண்டு பேசினார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அல்லேலூயா. அதற்கு காரணம் உள்ளத்தின் நிறைவு நாவு பேசும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். தாவீதினுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் நம்ம தாவீதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதில் முக்கியமாய் தாவீதினுடைய நாட்களில் மிக சிறந்த நாட்கள் என்று சொல்ல போனால் தாவீது பெலிஸ்தியரை நிர்மூலமாக்கினதான நாள், பெலிஸ்தியதான கோலியாத்தை முறியடித்ததான நாள், வீழ்த்தினதான நாள். அல்லேலூயா. அந்த நாளில் தாவீதுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனத்திற்கே ஒரு மிகுந்த சந்தோஷம், ஒரு மிகுந்த ஆர்ப்பாட்டம். ஏனென்றால் பெலிஸ்தியர்களை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட அரக்கர்கள், அப்படிப்பட்ட பெரிய ராட்சத மனிதர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால்களிலும் 10 விரல்கள் 12 விரல்கள் இருக்கிறதாகலாம் சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் 10லிருந்து 12 அடி இருந்தாங்க. அப்படின்னா நம்மளை போல 2 மடங்கு உயரமாக இருந்தார் என்று பராக்கிரமம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் சொல்லப்படுகிறது. பாருங்க, அதனால பெலிஸ்தியர்களை இஸ்ரவேல் ஜனங்களால் மேற்கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு சின்ன பையன் தாவீது மூலமாக ஆண்டவர் செய்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட பெலிஸ்தியரின் கூட்டத்தை ஆண்டவர் முற்றிலுமாய் அழித்து போடுகிறார். அல்லேலூயா. முக்கியமாய் கோலியாத்தை ஆண்டவர் தாவீதின் கரங்களினால அவனை வீழ்த்த செய்கிறார். அல்லேலூயா. அதில் ஜனங்கள் இந்த அளவுக்கு ஆர்ப்பரிப்பாய் கொண்டாடுவதற்கு ஒரு காரணம், ஒரு நோக்கம் என்னவென்றால், தாவீதை மாத்திரமல்ல தாவீதை போன்று இருந்ததான அரக்கர்களும் கொல்லப்பட்டாங்க. கோலியாத்தை போல இருந்ததான அரக்கர்களும் கொல்லப்பட்டாங்க. என்ன சொல்லப்படுகிறது என்னவென்றால், இந்த ஃபோக்கஸ் ஆஃப் என்னவென்றால் பாருங்க, கோலியாத்திற்கு பல சகோதரர்கள் இருந்தது போலவும், அதே போல தாவீது 5 கூழாங்கல்லை என்ன செய்தார்? அவர் எடுத்துக்கொண்டு போனார். அந்த 5 கூழாங்கல் 4 சகோதரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 5 பேர் 5 கூழாங்கல்களை வைத்து வீழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இது மாதிரி தாவீதின் நாட்களில் பெலிஸ்தியர் வெட்கப்பட்டு, பெலிஸ்தியர் முற்றிலுமாய் வெட்கப்பட்டு போய் முறியடிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க ஆண்டவர் பெலிஸ்தியர்களை முற்றிலுமாய் அவர் வீழ்த்தினதை, முறியடித்ததை நம்ம பார்க்கிறோம்.
அல்லேலூயா. தெரியும் பாருங்க, தொடர்ச்சியாய் நம்ம வாசிக்கும் பொழுது, தொடர்ச்சியாய் அந்த பகுதியை வாசிங்க. 7ஆம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து. பாருங்க, இவ்வளவு பெரிய வெற்றியை எப்படி கொண்டாடுகிறாங்க. சவுல் வென்றது 1000, ஆனா தாவீது வென்றது 10000. இது 10000 கிடையாது. இங்க ஆங்கில வேதாந்தத்தில் ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. tens of thousand, 10,000 கிடையாது, tens of thousand. அப்படின்னா 1000 இன்ட்டு 10கள். அது எத்தனை 10ன்னு கிடையாது, 10கள். அது எத்தனை 10 வேணா இருக்கலாம். tens of thousand. அப்போ 1000 இன்ட்டு 1000 போட்டாலும் அதற்கு சமானமான, 1000 இன்ட்டு லட்சம் போட்டாலும் அதுக்கு சமானமாக இருக்கும். அப்போ அதுக்கு கணக்கு வழக்கே இல்லை. tens of thousand ஆங்கில வேதாந்தத்தில் ரொம்ப தெளிவாகி போடப்பட்டிருக்கிறது. அப்போ தமிழ் பைபிளில் டிரான்ஸ்லேஷனில் 10000 என்றால் அதற்கு ஒரு கணக்கே இல்லாத அளவுக்கு என்று அர்த்தம். tens of thousand. அப்போ சவுலுக்கு இதை கேட்ட உடனே, அப்போ ராஜாவாக இருக்கிற சவுல் இதை கேட்ட உடனே அவருக்கு என்ன உண்டாகிறதா? வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்ததாம். இருந்தது. பாருங்க, சவுல் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த வெற்றியை கொண்டாடி இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய வெற்றியை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் சவுலுடைய இருதயமோ விசனமடைந்தது என்று பார்க்கிறோம். தொடர்ச்சியாய் வாசிங்க. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000, விசனம் அடைந்து எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். அல்லேலூயா. முதல் வெறுப்பு உண்டாகிறது. தாவீதின் மேல ஒரு பெரிய வெறுப்பு சவுல் ராஜாவுக்கு உண்டாகிறது. எரிச்சல் அடைகிறான், விசனம் அடைகிறான், காய் மகாரமாய் செயல்பட தொடங்குகிறான். இதன் விளைவு என்ன தெரியுமா நடக்குது? 10ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரம், மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரம் மண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. பாருங்க, இந்த காய்மகாரம், இந்த எரிச்சல், இதெல்லாம் சேர்ந்து அவனுக்குள்ளாக ஒரு பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று என்று வாசிக்கிறோம். பாருங்க, தாவீது அவன் சிறுவனாய் தன் கையில சுரமண்டலங்களை வழக்கமாய் ராஜாவுக்கு வாசிப்பதை போல அவன் வாசித்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த சவுலோ என்ன செய்கிறார் பாருங்க. அடுத்த வசனத்தையும் வாசிங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். இந்த எரிச்சல், இந்த காய்மகாரம், அசுத்த ஆவி அவன் மேல இறங்கினதுனால இப்ப யார கொல்ல நினைக்கிறான்? தாவீதையே கொல்ல நினைக்கிறான். தாவீது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்திலிருந்து, அழிவிலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டிருக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார், பெலிஸ்தியரின் கைகளில் இருந்து மீட்டிருக்கிறார். ஆனா இவருடைய காய்மகாரத்தினால, எரிச்சலினால தாவீதின் மேல அந்த ஈட்டியை தூக்கி எறிகிறார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியம், எவ்வளோ ஒரு மோசமான காரியம். பாருங்க, இதற்கு முன்னமே, கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்னமே சவுலினுடைய வழிகள் கர்த்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் அது அருவருப்பாய் காணப்பட்டது. அப்படி காணப்பட்ட பொழுது ஆண்டவராகிய தேவன் சாமுவேலை கூப்பிட்டு என்ன சொல்றார் என்றால், 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 13-14, இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. பாருங்க, சவுலை பார்த்து உன்னுடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. அல்லேலூயா.
இது வேற யாரும் கிடையாது, மறைமுகமாய் அது தாவீதை சொல்லப்படுகிறது, தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. அதற்கு நீங்க ஆக்ட்ஸ், அதாவது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இதே 1 சாமுவேல் 13:14 அங்க கோடிடப்பட்டிருக்கிறது. அங்க வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். அல்லேலூயா. சுத்தமானதையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். பாருங்க, தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சவுலுடைய வழிகள் மாறி போகும் பொழுதே ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை தெரிந்தெடுத்து கொண்டார். அல்லேலூயா. இப்ப இது இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்த தாவீது இப்ப மிகப்பெரிய வெற்றியும் கொண்டு வந்துட்டாரு. ஜனங்கள் எல்லாம் சவுல் வென்றது 1000, ஆனா தாவீது வென்றது 10000 சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே காய்மகாரம், உடனே எரிச்சல், தாவீதையே கொல்ல நினைக்கிறான். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதே 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஈட்டினால் அவனை 2 முறை தப்பி செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான் என்று வாசிக்கிறோம். திரும்ப 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 18:22. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடு ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். பாருங்க, நீங்க ராஜா இப்ப சவுலுக்கு தன்னுடைய மகளுக்கு தாவீதை மருமகளாக கொண்டு வருவதற்கு யார் ஆசைப்படுகிறார்? சவுல் ஆசைப்படுகிறார். தொடர்ச்சியாய் வாசிங்க. சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தையை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். தாவீது இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல், ராஜா பரிசுத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினாலே விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. இந்த எரிச்சல், காய்மகாரம் தன்னுடைய ஈட்டியினால 2 தரம் தாவீதை நோக்கி ஈட்டி பாய்ந்தது. அதுல தாவீது தப்பித்தார். 2வது முயற்சியாக என்ன நடக்கிறது? தன்னுடைய மகளை தாவீதிற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்படி உடனே தாவீது சொல்றார், நான் ரொம்ப எளிய மனுஷன், நான் ரொம்ப சிறுப்பில்லை. அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? பெலிஸ்தியரின் 100 நுனித்தோள்களில் இப்ப யுத்தம் செய்ய வேண்டும். பெலிஸ்தியரோடு யுத்தம் செய்து 100 பேர் 100 நுனித்தோள்களை கொண்டு வந்தால் என்னுடைய மகளை என்ன செய்து கொள்ளலாம்? திருமணம் செய்து கொள்ளலாம். இதை எதற்கு சவுல் ராஜா சொல்லுகிறார்? தாவீதை பெலிஸ்தியரின் கைகளை விழப்பண்ணுவதற்கே. 100 பேரை தாவீதினால சமாளிக்க முடியாது என்று சொல்லி என்னன்னு நினைக்கிறாரு? தாவீது பெலிஸ்தர் 100 பேருடைய கைகளுக்கு போனால் தாவீது மரித்து விடுவான் என்று நினைக்கிறார். தொடர்ச்சியாய் அவனை கொல்லக்கூடியதான, அவனுடைய மரணத்தை விளைவிக்கக்கூடியதான காரியங்களை சவுல் செய்து கொண்டே இருக்கிறார். தொடர்ச்சியாய் வாசிங்க. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெற்றி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். அல்லேலூயா. சவுல் என்ன நினைத்தார்? தாவீது பெலிஸ்தியனுடைய 100 பேருடைய நுனித்தோள்களை வெட்டினால் தாவீது மரித்து விடுவார் என்று நினைத்தார். ஆனால் தாவீது என்ன செய்தார்? 200 பேரை 2 மடங்காய் அந்த இடத்துல பெலிஸ்தியரை வீழ்த்தி விட்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப சவுல் நினைக்கிறதான எந்த ஒரு திட்டங்களும் செயல்படவே இல்லை.
தாவீதை கொல்ல நினைக்கிறதான காரியங்கள் எதுவுமே செயல்படல. தொடர்ச்சியாய் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. தாவீதினுடைய கனம் பெருகிக் கொண்டே போனது. சவுல் இப்படி ஒவ்வொரு காரியமாய் அவன் கொலை செய்ய முயற்சிக்கும் பொழுது தாவீதினுடைய கனம் பெருகிக் கொண்டே போகிறது. அவனுடைய பெயர் இன்னும் பிரஸ்தாபமாகி கொண்டே போகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் 19:1 சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையா இருந்து மறைவான யோனத்தான் வந்து சொல்லுகிறார், என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போடுவதற்கு வகை தேடுகிறார். எத்தனை முயற்சிகள் பாருங்க. தொடர்ச்சியாய் தாவீதை கொல்வதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. சவுலினுடைய இந்த காயமாகாரத்தினால, இந்த எரிச்சலினால், அசுத்தாவி அவனுக்குள்ள கிரியை செய்கிறதுனால தாவீது என்ன செய்தார்? பெலிஸ்தியர்களை வீழ்த்தி போட்டார். அதனால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. தாவீதினுடைய கனம் உயர்ந்து கொண்டே போவதை தாங்கிக் கொள்ள முடியல. அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை கூட வாசிங்க. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடி போனான். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய உயிர் தப்பி தன் மனைவியை விட்டு, அதாவது சவுலின் மகளை விட்டு உயிர் தப்பி ஓடி போகிறதை பார்க்கிறோம். பெரும் அரக்கர்களை கொன்ற தாவீது, பெரும் சேனைகளை கொன்ற தாவீது, பெலிஸ்தியரின் சேனைகளை கொன்றதான தாவீது. ஆனால் இப்போ சவுலுக்கு பயந்து உயிர் தப்பி ஓடி போகிறதை பார்க்கிறோம். அப்படி உயிர் தப்பி அவர் ஓடி போகும் பொழுது எங்க தெரியுமா ஓடி போகிறார்? யூதயாவின் வனாந்திரங்களுக்கு ஓடி போகிறார். அல்லேலூயா. யூதயாவின் வனாந்திரங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சாதாரண வனாந்திரங்கள் கிடையாது. வனாந்திரம் என்றாலே தண்ணி கிடையாது, சூழ்நிலை வழி தெரியாது, எப்பக்கமும் கரடு முரடான சூழ்நிலைகள். இன்னும் எருசலேமின் பாலைவனங்கள் வெறும் மண்ணினால மாற்று சூழ்ந்திருக்காது. குன்றுகள், பள்ளத்தாக்குகள், கொடிய மிருக ஜீவன்கள், ஆபத்தான சூழ்நிலைகள் அது நிறைந்தது. இஸ்ரவேலினுடைய தேசத்திலேயே மிக கொடிய, மிக கடுமையான பகுதிகள் என்று சொன்னால் அது யூதயாவின் வனாந்தரங்கள் தான். யூதயாவின் வனாந்தரங்களில் இருந்து ஒருவர் தப்பி உயிர் பிழைப்பது ரொம்ப கஷ்டம். ஒருவர் அதில் மாட்டிக்கொண்டால் அதில் தப்பி உயிர் பிழைப்பது ரொம்பவே சிரமம். ஏன்னால் அப்படிப்பட்ட உஷ்ணம், அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், தண்ணீர் கிடையாது, பாதுகாப்பான சூழ்நிலையில் கிடையாது. எந்த விதத்திலையும் உதவி கேட்டால் கூட உதவி செய்வதற்கு யாரும் வரமாட்டாங்க. தனியாக தாவீது யூதயாவின் வனாந்தரங்களுக்குள்ள சவுல் இடத்திலிருந்து உயிர் தப்பி ஓடி போகிறதை பார்க்கிறோம். இந்த யூதயா வனாந்தரங்கள் என்று சொல்லும்போது ஒரு பெரிய வனாந்தரம், பெரிய இடங்கள், பெரிய சூழ்நிலை. 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 21:1 கூட வாசித்து பாருங்க. தாவீது நோபில் இருக்கிற பாருங்க, இந்த நோபில் இருக்கிற என்று போடப்படுது ஒரு இடம். இதெல்லாம் இந்த யூதயாவின் வனாந்தரத்தில் இருக்கக்கூடியதான இடங்கள், மிக மோசமான இடங்கள். 22:1 பாருங்க. அடுத்து 22 தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். நீங்க தாவீதுனுடைய வாழ்க்கையை இப்ப தொடர்ச்சியா நான் சொல்ற வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது இந்த வனாந்திரத்திலேயே ஒவ்வொரு இடத்திலையும் சூழ்நிலைகளின் காலமாய், பிரச்சனைகளின் காலமாய் உயிர் தப்பி அவர் ஓடி போகிறதை பார்க்க முடிகிறது. எவ்வளோ சிறந்த தாவீது,
எவ்வளோ மகிமையான தாவீது கொன்றது 10,000 என்று ஜனங்கள் எல்லாரும் மென்மை பாராட்டினதான ஒரு சூழ்நிலையில இங்கே தாவீது யூதேயாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்க. பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். பாருங்க, மோபுக்கு போறாரு, அதுல்லாமுக்கு போகிறாரு. இப்ப எங்க போகிறாரு? தாவீது புறப்பட்டு ஆரேத் என்கிறதான காட்டிலே. பாருங்க, காடு, பள்ளத்தாக்கு, மிகுந்த மோசமான கொடூரமான சூழ்நிலைகள். 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி. பாருங்க, வனாந்தரத்தில் சுற்றி புற்றி ஒண்ணும் கிடையாது. வனாந்தரத்தின் அரணான ஸ்தலங்களிலே தங்கி, சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தங்கி இருந்தான். சீப் வனாந்தரத்தில் தங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. பாருங்க, இந்த வனாந்திரத்தில் ஏன் ஒவ்வொரு இடமாய் மாற்றிக்கொண்டே போகிறார்? சவுல் பின்தொடர்ந்துகிட்டே வரான். சவுல் பின்தொடர்ந்துகிட்டு தாவீதை கொலை செய்வதற்காக பின்தொடர்ந்து கொண்டே வருகிறான். வனாந்திரத்தின் பாதை, வனாந்திரத்தின் சூழ்நிலைகள். 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பே தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியால் தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அல்லேலூயா. சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காடு. வனாந்தரத்தில் காடு என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி பச்சை பசை என்ற காடுகள்லாம் கிடையாது. வனாந்தரத்தின் மிக மோசமான ஒரு சூழ்நிலை. தண்ணி கிடையாது, உணவு கிடையாது, உயிர் தப்பி பிழைப்பதே ஒரு மோசமான ஒரு நிலைமை. 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப்பூருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஜிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். பாருங்க, நோபுல ஆரம்பித்து ஒவ்வொரு இடமாய் ஒவ்வொரு வனாந்தரமாய், சீப்பு வனாந்தரம், மாகோன் வனாந்தரம், இது எல்லாமே எந்த பட்டணத்துல இருக்கு? யூதேயாவின் வனாந்தரம். இது பொதுவாக யூதேயாவின் வனாந்தரம் என்று சொல்லப்படும். அந்த யூதேயா வனாந்தரங்களுக்குள்ள தனித்தனி வனாந்தரங்கள், தனித்தனி சின்ன சின்ன வனாந்தரங்கள். அது யூதேயா வனாந்தரம் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. இதுல சிக்கி கொண்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார், தன்னுடைய உயிருக்காக தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார் தாவீது. அல்லேலூயா. 23ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை கூட வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். அடுத்து என்கேதி என்கிற இடத்துக்கு போகிறார். அல்லேலூயா. 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வலவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரம். எத்தனை வனாந்தரம் பாருங்க, எத்தனை வனாந்தரத்தின் சூழ்நிலை பாருங்க. தொடர்ச்சியாய் இப்ப உன்னதமான சாமுவேல், தன்னை அபிஷேகம் பண்ணினதான சாமுவேல், இப்ப சாமுவேலுக்கு மரணம் உண்டாயிருச்சு. தாவீதுனால போக முடியல. வனாந்தரத்தின் சூழ்நிலைகள், அடைபட்ட சூழ்நிலைகளை, தண்ணி இல்லை, வாழ வழி இல்லை, உயிர் தப்பி சவுல்ட்ட இருந்து உயிர் தப்பி போவதை விட இந்த வனாந்தரமே தாவீதை கொல்லக்கூடிய சூழ்நிலையா இருக்கிறது. சவுல்ட்ட இருந்து உயிர் தப்பி ஓடுவதற்கு தான் வனாந்தரத்துக்கு வந்தார் என்று பார்த்தால் பின்தொடர்ந்து சவுல் வந்து கொண்டிருக்கிறார். இங்கே இந்த வனாந்தரமே, ஒவ்வொரு வனாந்தரமே தாவீதை அழித்து கொண்டிருக்கிறது. பசி, பட்டினி, மோசமான சூழ்நிலைகள், காலங்கள், மிக அதிகமான உஷ்ணங்கள், தண்ணீர் இல்லாத சூழ்நிலைகள். அல்லேலூயா. இப்பதான் ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் தேவனே நீரன் தேவன்,
அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விதாய்த்ததும் தண்ணீரண்டையுமான நிலத்திலே என் ஆத்துமா முன்மேல் தாகமாயிருக்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க, வறண்டு போயிருக்கிறது, வறண்டதும் விதாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்துல நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 63ஆம் வசனத்தினுடைய இன்ட்ரோடக்ஷனை வாசிங்க. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அல்லேலூயா. தாவீது எங்க இருக்கிறப்ப பாடின சங்கீதம்? யூதேயாவின் வனாந்தரங்கள்ல இருக்கும் பொழுது பாடின சங்கீதம். வறட்சியான சூழ்நிலைங்க. யூதேயாவின் வனாந்தரங்கள்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். நோபுல ஆரம்பித்து என்ன ஒவ்வொரு வனாந்தரமாய் போகிறார், ஒவ்வொரு வனாந்தரமாய் உயிர் தப்பி செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, யூதேயாவின் வனாந்தரத்தில் இருந்து ஆண்டவரை வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இந்த இடத்துல இந்த தாவீதினுடைய சங்கீதத்தில் உன்னதமானது எது தெரியுமா? தன்னுடைய சரீரம் தண்ணீரற்று சோர்ந்து போயிருக்கிறது. தன்னுடைய சரீரம் ஜீவனோடு போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசல, தன்னுடைய ஆத்துமாவை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு தண்ணீரை தாங்க. சரீரத்துக்கு தண்ணீரை கேட்கல, இந்த மண்ணான சரீரத்தை அவர் காப்பாற்ற விரும்பல. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய உள்ளான மனுஷன், என்னுடைய ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என்னுடைய ஆத்துமா உமக்காக ஏங்குகிற அருமையான சங்கீதம். நான் வாசிக்கிறேன். அப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிதத்தையும் கொழுப்பையும் உண்டாக்கினது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்வன்றையில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மென்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா. அருமையான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அவர் இவ்வளோ மோசமான வனாந்திரத்தின் ஒவ்வொரு வனாந்திரமாக தப்பி ஓடி போகிற சூழ்நிலை மாதிரியா தெரியுது. முழுக்க தன்னுடைய சரீர பிரச்சனைகளை குறித்து அவர் இங்கே பேசவே இல்லை. உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாருங்க வனாந்திரத்தில். ஒரு பக்கம் சவுல்கிட்ட இருந்து உயிரெடுக்க சவுல் வந்து கொண்டு இருக்கிறார், தன்னுடைய பிராணனை வாங்க வந்து கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் இந்த வனாந்திரமே கொன்று கொண்டு இருக்கிறது. ஆனால் என்ன சொல்றாரு? 3 இடங்கள். 1ஆம் வசனம் என்ன சொல்றாரு? என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். திரும்பி 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. பாருங்க, ஒருபோதும் அவர் தன்னுடைய சுய பிரச்சனைகளை குறித்தோ தன்னுடைய மனுஷீக போராட்டங்களை குறித்தோ மனுஷீக தேவைகளை குறித்தோ தாவீது ஆண்டவரிடத்துல பேசவே இல்லை. மனுஷீகமாய் என்னுடைய ஜீவனை குறித்து, மனுஷீகமாய் தன்னுடைய மண்ணான சரீரத்தை குறித்து அவர் ஆண்டவரிடத்துல முறையிடவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவை என்னுடைய ஆத்துமாவை. அல்லேலூயா. அதுதான் அவருடைய அழுகையின் ஜெபமாகவே இருந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த 63ஆம் சங்கீதம் தாவீதினுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான சங்கீதம்.
வனாந்திரத்தின் பாதைகளில் தாகமாயிருந்த சூழ்நிலையில், நாவு வறண்ட சூழ்நிலைகளில் தன்னுடைய ஆத்துமா தாகத்தைக்காக ஆண்டவரிடத்தில் ஏங்கி கதறுகிறதை பார்க்கிறோம். இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். நீ முக்கியமாய் நீ கவனிக்க வேண்டும். இப்போ இந்த வனாந்திரத்தில், இந்த தொடர்ச்சியாய் வந்த வனாந்திரத்தில் ஒரு இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அது என்ன இடம் என்றால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கூட வாசிங்க, திரும்ப வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் பாருங்க, இது ரொம்பவே முக்கியமான இடம். என்கேதி. என்கேதி என்கேதி என்பது ஒரு இடத்தின் பெயர், ஒரு இடத்தின் பெயர். திரும்ப 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அடுத்த வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப நமக்கு தெரிகிறது என்கேயும் ஒரு வனாந்தரம் தான், என்கேயின் வனாந்தரம். ஆனால் இந்த என்கேதி என்னவென்றால் பாலைவனத்தில் ஒரு சோலைவனம். அல்லேலூயா. என்கேதி இவ்வளோ, யூதேயாவின் பாலைவனம் எவ்வளோ பெரிதாக இருந்தது, எத்தனை பாலைவனம் வந்தது. தொடர்ச்சியாய் வாசித்த தாவீது ஒவ்வொரு பாலைவனமாய் தப்பி தப்பி ஓடினார் என்று சொல்லி, இவ்வளோ பெரிய யூதேயாவின் பாலைவனத்தில் ஒரே சோலைவனம், தண்ணீர் இருக்கக்கூடியதான ஒரே இடம், புசிப்பதற்கும் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கும் இருக்கதான ஒரே இடம் இந்த என்கேதி. அல்லேலூயா. இந்த என்கேதியை தவிர, இந்த என்கேதியை விட்டுவிட்டால் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. உயிர் பிழைப்பது, யூதேயாவின் வனாந்தரத்தில் உயிர் பிழைப்பது ரொம்பவே கஷ்டம். இந்த என்கேதி முன்னாடி இருந்தே வருகிற. யோசுவா 15ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. யோசுவா 15:61. என்கேதி யூதாவின் பட்டணங்களில் ஒரு பட்டணமாக இருக்கிறது. பாருங்க, இந்த என்கேதியில் என்ன இருக்குது என்றால், உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிங்க. உன்னத பாட்டு 1:14. என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்தெடுத்து. பாருங்க, என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருந்தொன்றி பூங்கொன்று. அப்ப என்கேதியில் என்ன இருக்கிறது? திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது. திராட்சை சுத்தி வனாந்தரம், தண்ணீர் இல்லாத சூழ்நிலை. ஆனால் என்கேதியில் மட்டும் என்ன இருக்கிறது? பசுமை. பாலைவனத்தில் ஒரு சோலைவனம், அதில் முக்கியமாய் திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது. திராட்சை தோட்டங்கள். அல்லேலூயா. இன்னும் நீங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் அவர்கள் என்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார். என்ன பேருங்க போட்டிருக்கு? என்கேதி ஆகிய ஆசாசான் தாமர். ஆசாசான் தாமர் என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஆசாசர் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தொடர்ச்சியான வயல்கள் என்று அர்த்தம். தொடர்ச்சியான மரங்கள், இல்லாட்டி தொடர்ச்சியான வயல்கள் என்று அர்த்தம். தாமார் என்றால் பேரிச்சம்பழங்கள். அல்லேலூயா. அப்ப யோசபாத்து ஒரு யுத்தம் செய்வதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்போது ஒரு இடத்தை குறிக்கிறார். அது என்ன இடத்தை குறிக்கிறார்? என்கேதி என்கிறதான ஆசாசான் தாமார். ஆசாசான் தாமார் என்றால் தொடர்ச்சியாய் இருக்கக்கூடிய வயல்கள் நிறைந்த பேரிச்சம்பழங்கள். அப்ப பேரிச்ச மரங்கள் நிறைய நிறைந்த ஒரு இடம் தான் எது? என்கேதி, ஆசாசான் தாமார். அல்லேலூயா. அப்ப இவ்வளோ பெரிய யூதேயாவின் வனாந்திரத்தில் ஒரு சோலைவனம் என்றால் அது என்கேதி மட்டும்தான். அங்க என்ன இருக்கிறது?
அங்கே திராட்சை கொடிகள், திராட்சை ரசம் பிழிக்கப்பட்டு திராட்சை கொடிகள் இருக்கிறதை பார்த்தோம். உன்னத பாட்டில் வாசித்தோம். 2 நாளும் யோசபாத்தின் நாட்களில் வாசிக்கும் பொழுது அங்கே தொடர்ச்சியான ஆசாசான், தாமார், தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதான பேரிச்சம்பழங்கள், பேரிச்சம் மரங்கள் அங்கே இருக்கிறது. அப்போ ஒரு காரியம் நமக்கு நன்றாய் புரிய முடிகிறது. அங்கே நிறைய புல்வெளி இருக்கிறது, அங்கே நிறைய தண்ணீர் இருக்கிறது, அங்கே நிறைய திராட்சை மரங்கள் இருக்கிறது, திராட்சை கொடிகள் இருக்கிறது, அங்கே நிறைய பேரிச்சம் மரங்கள் இருக்கிறது. இந்த பாலைவனத்தில் என்கேதியை போல ஒரு சோலைவனம் இல்லவே கிடையாது, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அல்லேலூயா. இப்போ இந்த எங்கேதியில் என்ன நடக்குது? 24 வசனத்தை வாசிங்க. 24 1 சாமுவேல் 24 4 வசனம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை என்ன உண்டாகிறது தெரியுமா? எங்கேதில ஆண்டவர் இவ்வளவு நாட்களாய் கிட்டத்தட்ட என்ன சொல்லப்படுகிறது, 10-15 வருடங்கள் இருக்கும் தாவீதின் வனாந்திரத்தின் பாதை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தன்னுடைய 30வது வயதில் தான் என்ன செய்யப்படுகிறார்? அவர் ராஜாவாக்கப்படுகிறார். சிறு வயதிலே வந்துடுறார். எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ஆண்டுகள் வனாந்திரத்தின் சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை. கர்த்தர் தான் அவர் ஜீவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்ப அதுதான் நம்ம சங்கீதம் 63 வாசித்தோம்ல, 63:3 வாசித்தேன், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, உம்முடைய கிருபை நல்லது. வனாந்திரத்தின் நேரங்கள் எழுதுறார், எனக்கு ஜீவனை பார்க்கிலும். அப்ப பாருங்க, இந்த எங்கேதியில தாவீதினோடு இருந்தவங்க இப்ப என்ன சொல்றாங்க? கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நான் உன் சத்துருவை உன் கைகளிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னபடியே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இப்ப சவுலை தமக்கு முன்பாக, தாவீதுக்கு முன்பாக இருக்கிறதை காண்கிறார். உடனே என்ன செய்கிறார்? வாசிங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, இப்ப சவுல் எங்கேதிக்கு வந்திருக்கிறாரு, உறங்கி கொண்டு இருக்கிறாரு. தாவீதுக்கு சவுலை கொன்றுவிட்டால் முடிந்து விட்டது, வாழ்க்கை நிம்மதியாய் மாறிவிடும். அடுத்த ராஜா இஸ்ரவேலுக்கு தாவீது தான். அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது, ஜனங்களுடைய கனம் இருக்கிறது. தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி ஜனங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் தாவீது என்ன செய்கிறாரு? சவுலினுடைய சால்வையை மாத்திரம், ஒரு சின்ன ஒரு துண்டை மாத்திரம் கிழித்தெடுந்துட்டு, தேவன் அபிஷேகம் பண்ணினவரை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு போதும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன், கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அந்த இடத்துல இருந்து விலகி போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப இந்த நேரத்தில் அவர் எழுதுகிற சங்கீதம் தான் சங்கீதம் 23 சங்கீதம். என்ன எழுதுகிறார்? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எங்க கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார்.
இந்த எங்கேதிக்கு போன உடனே சொல்றாரு, அங்க ஆடு மாடுகள் ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பாலைவனத்தின் சோலை வனத்துல எங்கேதியில உடனே தாவீது நினைவு கூறுகிறார், எனக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு, அவரே என்னை மேய்த்து எங்கேதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த மெய்ப்பன் வேறு யாரும் கிடையாது, கர்த்தரே என்னுடைய மெய்ப்பர், கர்த்தரே என்னை மேய்த்து கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தரே வனாந்திரத்திலிருந்து என்னை மேய்த்து கொண்டு வந்திருக்கிறார். என்ன சொல்றாரு? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடையேன், ஒரு குறைவு எனக்கு இல்லை. ஆங்கில வேதாந்தத்தில் ரொம்ப தெளிவாக, ஐ லேக் நத்திங், வாட் ஷால் ஐ வாண்ட், எனக்கு எந்த குறைவும் இல்லை, ஏனென்றால் கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். நான் வனாந்திரத்தின் பாதையில் இருந்தாலும், வனாந்திரத்தின் வழியில் நான் வளர்ந்தாலும், கர்த்தரே என் மெய்ப்பர். உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்திரத்தின் சூழ்நிலை, பிரச்சனையின் சூழ்நிலை, தாவீதை போல மோசமான வனாந்திரத்தின் பாதைகள் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சரி, கர்த்தரே உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரே உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கர்த்தரே என் மெய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், எங்கேதியில மாத்திரம்தான் புல்லுள்ள இடங்கள் இருக்கிறது, எங்கேதியில மாத்திரம்தான் திராட்சை கொடிகள் இருக்கிறது, பேரிச்சம்பழங்கள் இருக்கிறது, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். 63ஆம் சங்கீதத்தில் என்ன சொன்னார்? யூதேயாவின் வனாந்திரத்தில் இருக்கும்போது என்ன சொன்னார்? வறண்டதும் விதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என்று அந்த ஆத்துமாவை குறித்து அங்கே போராடி ஜெபம் பண்ணார், ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடினார். ஆனால் இப்போ ஆண்டவர் அவளை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இனி வறட்சி இல்லை, வறண்ட சூழ்நிலை இல்லை, எங்கேதியில் ஆண்டவர் என்ன அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்து 63ஆம் சங்கீதத்தில் வனாந்திரத்தின் என்ன சொன்னார்? என் ஆத்துமா மேல் தாகமாய் இருக்கிறது. 1ஆம் வசனம், 5ஆம் வசனம், 8ஆம் வசனம் சொல்லி 63ஆம் அதிகாரம் முழுக்க நம்ம வாசித்தோம். இங்கே 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொன்னாரு, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அல்லேலூயா. என் ஆத்துமாவை அவர் தேற்றி விட்டார். வனாந்திரத்தின் சூழ்நிலைகள், மோசமான சூழ்நிலைகள் என் ஆத்துமா போராடி கொண்டிருந்த பொழுது, என் ஆத்துமா தாகத்தினால தவிர்த்து கொண்டிருந்த பொழுது, இப்ப எங்கேதியில் ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? என் ஆத்துமாவை தேற்றி விட்டார். அல்லேலூயா. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என்னை ஆண்டவர் எப்படி நீதியின் பாதையில் நடத்துகிறார்? சவுலை என்னை கொல்ல விடல, சவுல் மேலே என் பட்டயத்தை வைக்க விடல, என்னை தம்முடைய நீதியின் பாதையில் அவர் நடத்தினார். என் மேல இரத்த பலி விழ வைக்கல ஆண்டவர். சவுலை கொன்று தேவன் அபிஷேகம் பண்ணினதான மனிதன் மேல ஆண்டவர் கையை வைக்க என்னை விடல. ஏனென்றால் அவர் என்னை நீதியின் பாதையில் என்னை வழி நடத்தினார். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில நம்மளுடைய சொன்ன யூதேயாவின் வனாந்தரம் மரண இருள். ஒரு பக்கம் சவுல் தன் பிராணனை எடுக்க வந்தாலும், ஒரு பக்கம் இந்த யூதேயாவின் வனாந்தரமே உயிரை எடுத்து கொண்டிருந்தது. அதுதான் சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, இந்த யூதேயாவின் வனாந்தரங்களிலே நான் அலைந்து திரிந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். அதே 63ஆம் சங்கீதத்தில் பாருங்க, இது ரெண்டுமே 63ஆம் சங்கீதம் வனாந்திரத்தில் நடந்து வனாந்திரத்தின் சூழ்நிலைகள் அப்ப எழுதுனது. 23ஆம் சங்கீதம் இந்த வனாந்திரத்தின் சூழ்நிலைகளின் மத்தியில் இதை எங்கேதியில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது 23ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் பாருங்க, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்தீங்க, நம்முடைய செட்டைகளின் நிழல்ல. பிரச்சனையின் மத்தியில் ஒரு மாதிரியும்,
ஆண்டவர் பதில் தந்ததுக்கு பிறகு ஒரு மாதிரியும் தாவீது பேசல. நீ உமது செட்டைகளின் நிழல் என்னோடையே இருந்தது. இங்கே 23ஆம் வசனத்துல சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிற செட்டைகளின் நிழல் என்னோடு இருக்கிறது. அல்லேலூயா. மது கோலும் மது தடியும் என்னை தேற்றுகிறது. நான் உடந்து போய் சோர்ந்து போய் நான் இருக்கும் பொழுது அதுவே என்னை தேற்றுகிறது. பாருங்க, சத்துருக்கள் தாவீதினோடு இருக்கிறவங்க சொன்னாங்க, ஆண்டவர் உன்னுடைய கையில் யாரை கொடுத்திருக்கிறாரு? உன்னுடைய எதிரியை, உன்னுடைய சத்துருக்களை கொடுத்திருக்கிறார் என்று தாவீது கூட இருந்தவங்க சொன்னாங்க. 1 சாமுவேல் நம்ம வாசித்தோம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனங்கள்ல. இப்ப தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 63:2 என்ன சொல்லி இருக்கிறாரு? சங்கீதம் 63:2 பரிசுத்தஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். 63 உம்முடைய சமூகத்துல உம்முடைய ஸ்தலத்துல உம்மை பார்க்க ஆசையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா 23ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் என்ன சொல்றாரு? நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எவ்வளோ ஒரு அருமையான சங்கீதங்கள் பாருங்க. 63ஆம் சங்கீதமும் 23ஆம் சங்கீதமும். 63ஆம் சங்கீதம் வனாந்திரத்தின் சூழ்நிலையில் எழுதப்பட்டது. ஆனால் வனாந்திரத்தின் சூழ்நிலையில் எழுதப்பட்டது போலவே இருக்காது. அவ்வளோ நம்பிக்கையோடு, அவ்வளோ தைரியத்தோடு, விசுவாசத்தோடு 63ஆம் சங்கீதம் யூதேயாவின் வனாந்திரத்தில் எழுதுகிறார். அதே சமயம் ஆண்டவர் அவருக்கு பதில் அளித்து எங்கேதியில கொண்டு வந்து நிறுத்தின பொழுது ஆண்டவர் எப்படிலாம் என்னை வழி நடத்தினார். ஒரு மெய்ப்பன் என்னென்னலாம் செய்வாரோ அதே எனக்கு என் தெய்வன் செய்து கொண்டிருக்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இது நடக்கும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அங்க என்ன சொன்னாரு? என் ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபையும் மேலானதுன்னு சொன்னார் 63:3. இங்க என்ன சொல்றேன்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் என் மெய்ப்பர், நான் தாழ்ச்சியடையேன். இந்த சங்கீதம் புறஜாதி ஜனத்துக்கு கூட தெரிந்ததான சங்கீதம். வேதாமத்தில் எந்த பகுதி கூட தெரியாட்டியும் பரவாயில்ல, சங்கீதம் 23 தெரியாத நபர்களே கிடையாது. இந்த 23ஆம் சங்கீதத்துக்கு பின்பாக தாவீதினுடைய வனாந்திரத்தின் வேதனைகளுக்கு ஒரு முடிவு வந்ததான இடம். அதுதான் சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பர், கர்த்தர் என் மெய்ப்பர். அதுதான் ஜெகோவா ரோஹி. ஜெகோவா ரோஹி என்றால் மை லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், கர்த்தரே என் மெய்ப்பர். ரோஹி என்றால் மெய்ப்பர் என்று அர்த்தம். இல்லாட்டி உணவளிப்பவர், தேவைகளை சந்திப்பவர், பாதுகாப்பவர். ரோஹி என்றால் அர்த்தம். சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 80:1 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும். அல்லேலூயா. தாவீதே எழுதுகிறார், இஸ்ரவேலின் மெய்ப்பர் நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் எங்களை மெய்ப்பவர், எங்களை வழி நடத்துகிறவர். ஒரு மெய்ப்பனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும்.
கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் தான் யெகோவா ரோஹி. தாவீதை வழிநடத்தி எங்கேதிக்கு கொண்டு வந்தவர். வனாந்திரத்தின் பாதையில தாவீதை காப்பாற்றினதான தேவன். அதுதான் தாவீது சொல்றார், நீரே என் மேய்ப்பர், நீர்தான் என்னை வழி நடத்துகிறீர். பல இடங்கள்ல தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேய்ப்பர் என்று பல இடங்கள்ல வாசிக்க முடியும். ஆண்டவராகிய ஏசப்பாவே சொன்னார், நான் நல்ல மேய்ப்பர். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை, பெரிய மேய்ப்பர், கிரேட் ஷெப்பர்ட், பெரிய மேய்ப்பர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 5:4 இப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர், கிரேட் சீஃப் ஷெப்பர்ட், கிரேட் ஷெப்பர்ட் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். யெகோவா ரோகி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யெகோவா ரோகி, நல்ல மேய்ப்பன். இயேசு கிறிஸ்துவே நமக்கு மேய்ப்பன். எங்கேதியில தாவீதினுடைய வனாந்திரத்தின் சூழ்நிலை மாறினது. எங்கேதியில ஆண்டவர் அவனை போஷித்து, கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. சுருக்கமாக ஒரு 7-8 பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். சுருக்கமாக இங்கிலீஷில் லெட்டர் பி ஞாபகித்துக் கொள்ளுங்க. அதை சார்ந்து தொடர்ச்சியாக இந்த 23ஆம் சங்கீதத்திலிருந்து யெகோவா ரோகியாகி நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படிலாம் நமக்கு மெய்ப்பனாய் இருக்கிறார் என்று நான் வேகமாய் சொல்ல போகிறேன். முதல் பி He is my pastor. தேவனே, ஆண்டவரே, 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பர். நமக்கு நம்ம எல்லாத்துக்கும் முதல் பாஸ்டர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு நல்ல மேய்ப்பன். நம்முடைய திருச்சபைக்கு அவர் தான் மேய்ப்பன். சபையின் 5 ஊழியங்கள் இருக்கிறது. ஆண்டுடைய கர்த்தருடைய ராஜ்யத்தில் 5 ஊழியங்களை மெய்ப்பனின் ஊழியத்தை பார்க்கிறோம். அதற்கு முதல் நமக்கு எல்லாத்துக்கும் மெய்ப்பன் பாஸ்டர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளை வைத்து நம்மளை வழி நடத்துகிறவர், நம்மளோடு பேசுகிறவர். அல்லேலூயா. போதகரே என்று பல இடங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். போதகரே கிட்டத்தட்ட 45 முறை நீங்க சுவிசேஷங்களே வாசிக்க முடியும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஜீசஸ் இஸ் மை பாஸ்டர். இயேசுவே என்னுடைய போதகர், இயேசுவே என்னுடைய திருச்சபையின் மெய்ப்பர். அல்லேலூயா. எங்களுக்கு மேல ஒரு மெய்ப்பர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மெய்ப்பர், இந்த சபையின் மெய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் he is the provider. நமக்கு உதவி செய்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், ப்ரொவைடர். அதுதான் தாவீது சொல்றாரு, என் மெய்ப்பன், என்னுடைய பாஸ்டர் எனக்கு இருக்கும் பொழுது, என்னுடைய மெய்ப்பர் இருக்கும் பொழுது நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு குறைவு எனக்கு இல்லை. எனக்கு அவரே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறார். எல்லா குறைவுகளையும் அவரே, எனக்கு குறைவே இல்லை. அவரே எல்லாத்தையும் ப்ரொவைடரா
எனக்கு அவரே என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பார்க்கணும். என்னை என்ன செய்கிறாரு? 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை புல்லுள்ள இடங்கள்ல மேய்த்து எனக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் என்ன செய்கிறாரு? எனக்கு கொடுக்கிறார். 3வது காரியம் பீஸ். பீஸ், சமாதானம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் சமாதானத்தை குறிக்கிறது. சமாதானத்தை குறிக்கிறது. ஒரு சமாதானமான வாழ்க்கையை யெகோவா ரோகியாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மெய்ப்பன் ஒருவரே கொடுக்க முடியும். ஆண்டவர் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதல் பீஸ் சொன்னேன், அவரே நமக்கு பாஸ்டர், நமக்கு போதகராக இருக்கிறார். 2வது பீஸ் சொன்னேன், இஸ் எ ப்ரொவைடர். மெய்ப்பன் நல்ல ஒரு ப்ரொவைடர். நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவரே செய்கிறார், அதே நிறைவாற்றுகிறார். அதனால நான் தாழ்ச்சியே அடையல, எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. 3வது பீஸ், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு சமாதான சூழ்நிலை எனக்கு இந்த மெய்ப்பன் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. 4வது காரியம் பாத்வேஸ், பாதைகளை காட்டுகிறவர், பாத் மேக்கர். அதுதான் தெளிவாய் வாசிக்கிறோம், என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த மெய்ப்பன் என்ன செய்கிறாரா? ஆடு வழி தப்பி போகும்போதெல்லாம் இந்த பாத் மேக்கர், இந்த வழிகாட்டி ஆகிய மெய்ப்பர் என்ன செய்கிறார்? பாதை காட்டுகிறார். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான தேவனை நீங்களும் நானும் சேவிக்கிறோம். நீங்களும் நானும் வழி தப்பி போன ஆடுகளாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் ஒருவரே நல்ல மெய்ப்பனாய் இருந்து நம்மளை நீதியின் பாதையில் நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. பாத் மேக்கர், நமக்கு வழிகாட்டி, நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்துகிறவர், நீதியின் பாதையில் நம்மளை நடத்துகிறவர். அல்லேலூயா. எத்தனை காரியம் சொல்லி இருக்கிறேன்? 4 காரியங்கள். 5வது காரியம் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம். அதுதான் சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கு. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்ஸ் என்னோடு இருக்கிறது. உம்முடைய சமூகம் என்னோடு இருக்கிறது. நான் எவ்வளோ மரண இருளுக்குள்ள போனாலும் நீர் என்னோடு இருக்கிறீர். நான் உயிருக்கே போராடினால், என் பிராணனை விழுங்க சவுல் வந்தாலும், யூதயாவின் வனாந்திரத்தின் பாலைவனத்தின் சூழ்நிலைகள், பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள், இருளான சூழ்நிலைகள், மிருக ஜீவன்கள் எது வந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். Your presence is with me. உங்க பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. அந்த பிரசன்னம் என்ன பண்ணுகிறது? எல்லா பொல்லாப்பின் பயத்துக்கும் என்னை நீங்கி விலக்குகிறது. எல்லா பயத்திலிருந்தும் என்னை விலக்குகிறது. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்க பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. பிரசன்ஸ். 6வது காரியம் யுவர் ப்ரொடெக்ஷன். உங்க பாதுகாப்பு என்னோடு இருக்கிறது. உங்க கோலும் தடியும் என்னை பாதுகாக்கிறது. உங்க கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது, என்னை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, தாவீது, உங்க கோலு தடி மாத்திரம் இல்லாவிட்டால் நான் என்னைக்கோ அழிந்து போயிருக்கேன். என் ஆத்மா அப்பவே தாகமாக ஏங்கி கொண்டிருந்தது. ஆனால் நீரே உங்களுடைய கோலினால், நம்ம தடியினால என்னை தேற்றி என்னை பாதுகாக்கிறீர், ப்ரொடெக்ட் பண்றீர், என்னை பாதுகாத்து கொள்கிறீர். ஏங்க கோலும் தடி எதுக்குங்க வச்சிருப்பாங்க? துஷ்ட மிருகங்கள் வரும்பொழுது ஆட்டு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பாதுகாப்பதற்கு, துஷ்ட மிருகங்களோடு போராடுவதற்கு தன்னுடைய கோலும் தடியும் வைத்து அவன் தன்னுடைய ஆடுகளை பாதுகாப்பான். ப்ரொடெக்ஷன். எத்தனை காரியங்கள் சொல்லியிருக்கிறேன்? 6 காரியங்கள். 7வது காரியம் ப்ரிப்பேர்.
ப்ரிப்பேர். எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி எனக்கு ஒரு பந்தியை நீ யாருக்கு முன்னாடி? என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை எவ்வளவா நீர் ஆயத்தம் பண்ணுகிறீர். என்னுடைய சத்துருக்கள் எந்த அளவுக்கு எனக்கு விரோதமாய் எழும்பி இருந்தாலும் அவர்கள் பார்வைக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை, யூ ப்ரிப்பேர் அ டேபிள் ஃபார் மீ, எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். அல்லேலூயா. 8வது காரியம், பிளென்டி. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீர் அபிஷேகத்தினால ஊற்றும் பொழுது என்னுடைய பாத்திரமே இடங்கொள்ளாத அளவுக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்கள், அவ்வளோ ஐஸ்வர்யங்கள், என்னுடைய பாத்திரமே நிரம்பி வழிகிறவர்கள். பிளென்டினஸ்னா அவ்வளோ நிரம்பி வழியக்கூடியதான ஒரு சூழ்நிலை. நிரம்பி வழிகிறது. கடைசியாக ப்ராமிஸ். என்ன வாக்குத்தத்தம்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்ப யெகோவா ரோஹி. சங்கீதம் 23 பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த 9P ஞாபகம் வரணும். என்னென்ன? ஃபர்ஸ்ட், அவரே எனக்கு பாஸ்டர், எனக்கு என்னுடைய மெய்ப்பன் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் எனக்கு போதகர். அடுத்து பார்த்து, அவரே எனக்கு ப்ரொவைடர். என் இயேசு கிறிஸ்துவை என் தேவைகளை சந்திக்கிறவர். வனாந்தரமான சூழ்நிலையா, தரித்திரமான சூழ்நிலையா, யூதயாவின் வனாந்திரத்துக்குள்ள நீங்களும் நானும் தத்தளித்து கொண்டிருக்கிறோமா? கடன் பிரச்சனையா, சூழ்நிலைகளா? எது உங்களை ஆட்டி படைக்கிறது? எந்த வனாந்திரம் உங்களை போட்டு நொறுக்குகிறது? எங்கேதியில கொண்டு வந்து மெய்ப்பனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு இருக்கிறதுனால புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்க்க செய்கிறார். எந்த குறைவும் இல்லை. நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை. வாட்சலை வாட்டினா எனக்கு என்ன தேவை? எனக்கு எந்த தேவையுமே இல்லையேன்ற அர்த்தம் இங்கிலீஷ்ல. 3வது பார்த்தோம், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் பீஸ், சமாதானத்தை தருகிறார். அமர்ந்த, எவ்வளோ உயிருக்கு பயந்து போராடி கொண்டு ஓடிக்கொண்டிருந்த என்னைய சமாதானமாய் நதி அண்டையில் என்னை என்ன பண்ணியிருக்கிறார்? என்னை தங்க பண்ணியிருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சமாதானத்தின் சூழ்நிலைகள். அல்லேலூயா. 4வது காரியம், பாத் மேக்கர். என்னை நீதியின் பாதையில நடத்துகிறவர். சரியான பாதையில் என்னை நடத்துகிறவர். இந்த மெய்ப்பன் ஒருவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அடுத்து சொன்னார், பிரசன்ஸ். தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறதுனால தான் இந்த வனாந்திரத்தின் சூழ்நிலைகளையும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படவே இல்லை. ஏன்னா தேவரீர் என்னோடு இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. மரண இருளின் சூழ்நிலைகளுக்குள்ள உங்க வாழ்க்கை போனாலும், உங்க குடும்பங்கள் போனாலும் பயப்படாதீங்க. தேவரீர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ப்ரொடெக்ஷன். அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. துஷ்ட மனிதத்திலிருந்து, பிசாசிலிருந்து, சவுல்ட்ட இருந்து கர்த்தரே பாதுகாத்தார். அவருடைய கோலும் தடியுமே பாதுகாத்தது. அல்லேலூயா. ப்ரிப்பேர். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம். ஒரு பந்தி. என்னுடைய சத்துருக்கள் யாரெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. என் தலையை மேன்மைப்படுத்தினீர், என் தலையை உயர்த்தினீர். பிளென்டி. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களினால என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. கடைசியாக வாக்குத்தத்தம், பிராமிஸ். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்,
நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்ம எதில் ஆரம்பித்தோம்? சவுல் எந்த அளவுக்கு காய் மகாரத்தோடு எரிச்சலோடு தாவீது கோலியாத்தை கொன்ற பிறகு கோலியாத்தை போல பல ராட்சதர்களை வெற்றி சாய்த்த பொழுது சவுலுக்குள்ளாக ஒரு அசுத்த ஆவி இறங்கி தொடர்ச்சியாக தாவீதை கொலை செய்ய முயற்சித்து கொண்டே இருந்தான். அதை தப்புவதற்காக, சவுலிடத்திலிருந்து தப்புவதற்காக யூதேயாவின் வனாந்திரத்திற்கு போனார் தாவீது. ஆனால் யூதேயாவின் வனாந்திரம் சாதாரண இடம் கிடையாது. மரணம், பள்ளத்தாக்குகள், தண்ணீர் இல்லாத சூழ்நிலை, வறட்சி, உயிருக்கு ஆபத்து கூடிய சகல காரியங்களும். ஆனால் ஆண்டவர் எங்கேதிக்கு கொண்டு வந்து அவரை காப்பாற்றினார். எங்கேதியில் சவுலுடைய எதிரிகளுடைய எதிரியனுடைய கையில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னதை போல சவுல் ஆண்டவர் தாவீதுடைய கரங்களில் கொடுத்தார். ஆனால் தாவீதோ என்ன செய்யலை? நான் செய்ய மாட்டேன், தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே நான் கை வைக்க மாட்டேன். என்கேதியில் தேவனை நல்ல மெய்ப்பனாக தாவீது கண்டு கொண்டார். அதில் பிறந்தது தான் சங்கீதம் 23. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நல்ல மெய்ப்பன். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். பாருங்க, நீங்கள் மனிதர்கள் மூலமாகவோ, பிரச்சனைகளின் மூலமாகவோ, சூழ்நிலைகளின் மூலமாகவோ, போராட்டங்களின் மூலமாகவோ, என்ன சவுலை போல எத்தனை பேர் விரோதமாக எழும்பட்டும், இல்லாட்டி யூதேயாவின் வனாந்திரத்தை போல வனாந்திரமான பாதைகள், வனாந்திரமான சூழ்நிலைகள் எது வேணா எழும்பட்டும். ஆனால் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். எவ்வளோ சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பினாலும், எவ்வளோ சவுல் எனக்கு விரோதமாக எழும்பினாலும், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வந்தாலும், யூதேயாவின் வனாந்திரங்களில் தப்ப முடியாத சூழ்நிலைகள் வந்தாலும், கர்த்தரே மெய்ப்பராயிருந்து என்னை எங்கேதிக்கு கொண்டு போனார். என்கேதியில் ஆசீர்வாதம் இருந்தது. என்கேதியில் தொடர்ச்சியான திராட்சை செடிகள் இருந்தது. அதே போல தொடர்ச்சியான தண்ணீர் இருந்தது, பேரிச்சம்பழங்கள் இருந்தது. பாலைவனத்தில் ஒரு சோலைவனம். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய யெகோவா ரோகித்தாமே உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவர் எங்கேதிக்கு கொண்டு செல்வாராக. அதற்கு தாவீது 63ஆம் சங்கீதம் ரொம்பவே முக்கியம். மனாந்திரத்தின் நேரத்தில் தலைப்பிலே வாசிக்கிற யூதேயாவின் மனாந்திரத்திலிருந்து எழுதினது. ஆனால் தேவனை ஒரு இடத்துல கூட அவர் விரோதமாய் பேசவில்லை. தன்னுடைய சுய ஆசீர்வாதங்களுக்காக, மனித ரீதியான மாம்ச ரீதியான எந்த ஒரு நன்மைகளுக்காக ஜீவனிட போராடி கொண்டிருக்கும் பொழுது அவர் எதுவும் கேட்கல. அதுக்கு பதிலாக என் ஆத்துமா மக்காக இயங்குகிறது, நாள்தோறும் துதிப்பேன், இரவெல்லாம் துதிப்பேன். அதுதான் தாவீதினுடைய வார்த்தைகளாக இருந்தது. பிரச்சனைகளின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், வனாந்திரத்தின் சூழ்நிலைகளில் தேவனை துதிக்க ஆரம்பிங்க. தேவனுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிங்க. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் கிருபைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. யெகோவா ரோஹி, நல்ல மெய்ப்பன், நம்மளை நடத்தி செல்லுவார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ரிபடதடர சந்தடர கரபடர, நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டே நானும் பின்தொடர்வேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன்.
பயணம் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி கொள்பவரே. அணைத்துக் கொள்பவரே. சொல்லுங்க, எனது தலைவன் இயேசுரா, என்னுடைய மெய்ப்பன், என்னுடைய போதகர் இயேசு மட்டுமே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. சொல்லுங்க, இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். தகப்பனே, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. யூதயாவின் வனாந்தரங்களை உயிர் தப்பி ஓடினதான தாவீது, உயிர் தப்பி ஓடினதான தாவீது, தேவன் அங்கே அவனுக்கு நல்ல மெய்ப்பனாய் வெளிப்பட்டான். அதனால சொன்னார், என்னை எங்கேதிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், கண்ணு முன்னு தெரியாத இந்த வனாந்திரத்தில் என்னை எங்கேதிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்க வேண்டும். அந்த மெய்ப்பன் வேற யாரும் கிடையாது, என் ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே, என் கர்த்தர் மாத்திரமே. கர்த்தரே என் மெய்ப்பர். நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த 9 காரியங்கள் மறந்துடாதீங்க. சங்கீதம் 23 வாசிக்கும் போதெல்லாம், தகப்பனே நீரே என் மெய்ப்பன். வனாந்திரத்தின் சூழ்நிலைகள், மரணத்தின் சூழ்நிலைகள் நீரே என்னை வழி நடத்துகிறீர். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி செபிக்கலாம். தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீரே எங்கள் மெய்ப்பர், எங்கள் நல் மெய்ப்பனே, பிரதான மெய்ப்பரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் சொன்னீர், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். தகப்பனே, உம்முடைய ஆடுகளாய் நாங்கள் இருக்க வேண்டும். உம்முடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பின்பாக ஆண்டவரே எங்களை மேய்த்து செல்லுங்கப்பா. எங்களை ஒரு விஷயம் இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மெய்ப்பனாய் இருந்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே.
இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.